ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களுடைய நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வைகாசி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. வைகாசி மாதம் 12ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கும் தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். எந்தவித கிரகங்களும் இல்லை. சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் செயலையும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழலே உண்டு. திட்டமிட்ட நேரத்தில் முடிப்பதற்கு பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாகிஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் விடுவதாலும் முற்பகுதியிலே பொருளாதாரம் மேம்படும். இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். பெருமை நிலவும். உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் பிற்பகுதியிலே பணங்களை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தேவை பேச்சில் இல்லை என்றால் உங்கள் பேச்சு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. குடும்ப உறுப்பினர்களையே அனுசரித்து போவது நல்லது. முதலில் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி பார்வை இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து விழுவதாலும் சகோதரருடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணங்களால் ஆதாயம் உண்டு. சில செய்திகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. கண்டு அஞ்சுவார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதி வரை குரு பார்வையிடுவதும் இம்மாதம் 26ஆம் தேதி வரை விழுவதாலும் தாயினும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயார் பக்க பலமாக இருப்பார். தாயால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். சிலர் வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. சிலர் பலனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இம்மாதம்
இருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் பிற்பகுதியிலே எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. இம்மாதம் பிற்பகுதியிலே அவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயும் உண்டு. ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தேதி வரை ருணானத்திலே விழுவதாலும் நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. பலன்கள் உண்டு. சனி பயணம் செய்து கொண்டிருப்பதால் கையை ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போக வேண்டும். கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. செவ்வாய் பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் இல்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். முயற்சிக்கும் யோசித்து செய்வதே மிகவும் நல்லது. அதிலே இம்மாதம் தேதி வரை செய்து கொண்டிருப்பதும் விரைதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இப்பகுதியிலே ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். பலமாக இருப்பார். சில தொழிலில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். ஆனால் பிற்பகுதியிலே தந்தை போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. இம்மாதம் 12ஆம் தேதி வரை செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதி 12ஆம் தேதியிலிருந்து ஆட்சி வளத்தோடு பயணம் செய்வதாலும் இம்மாதம் 6ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுவதற்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏன் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அதற்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். தொழிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அஷ்டம ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விழுவதாலும் தேதியிலிருந்து உச்சபலத்தோடு லாபஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் 2ஆம் தேதி வரை சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லை கருத்து மோதல்கள் ஏற்படும். பிற்பகுதியிலே நீங்களிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. பக்க பலமாக இருப்பார்கள். சகோதரிகளால் அனுகூலமான பலன்களும் உண்டு. கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்காத செலவுகளும் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்லவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.